ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரோட் சைடில் இருக்கிற அதே டேஸ்ட்லேயே இந்த பச்சை பட்டாணி சுண்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பச்சை பட்டாணி சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நல்லா 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ இந்த சுண்டலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரித்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்க இதை தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பட்டாணி வேக வச்சுருக்கிற தண்ணியை தூர ஊற்றிட வேண்டாம். ஒரு பவுலில் தனியாக தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் பச்சை பட்டாணியை போட்டுட்டு இது போல் குறைக்குறன்ட்டு தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலையிலேயே நம்ம பச்சை பட்டாணி குறைக்குறன்னு தூள் பண்ண பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ எண்ணெயிலே போட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவை வெங்காய தக்காளியோடு அரைச்சி தான் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக பச்சை பட்டாணி சுண்டல் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியாக பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயமும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா கார்ன் சிப்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரோட்டில் வாங்கி கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. இதையே போல் வீட்லேயே சுத்தமாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.